காலை வழியிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்க கேட்டேன். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இதுவரைக்கும் ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். எங்களுக்கு தயை பாராட்டினீர். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவளாய் ஆண்டவரே, எங்களுடைய மனதை கர்த்தர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களையும் திறப்பீராக. நாங்கள் கேட்கிறவளாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவளாய் எங்களை மாற்றும். உங்களுடைய கிருபை தங்கியிருக்கட்டும். அடியேனையும் சிலுவையின் கீழ் மறைத்து கொள்ளும். உம்மை மாத்திரம் உயர்த்த அடியேனுக்கு கிருபை பாராட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையை நீர் அனுப்பித்தாரும். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வழியில் தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே வசனங்கள் கடந்து போகும்படியாய் நீர் அவைகளை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்ட நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார். நான் கடந்த வாரத்தில் தானே உங்களோடு கூட நான் விசுவாசியாய் இராவிட்டால், விசுவாசிக்காவிட்டால் நடைபெறுகிற காரியம் என்ன என்பதை குறித்து ஒரு காரியத்தை சொன்னேன். மாத்திரமல்ல, நாம் எதை விசுவாசிக்க வேண்டும், நாம் அதை விசுவாசியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிற காரியம் என்ன என்பதைத்தான் நாம் இந்த நாட்கள் ஆராய்ந்து பார்த்து வருகிறோம். தோமா விசுவாசிக்கவில்லை. ஆனால் அவனை தேடி மறுபடியும் இயேசு வந்து தம்முடைய கைகளையும் தம்முடைய விலாவையும் காண்பித்து, உன் விரலை என் காயங்களிலே போட்டும் உன் கையை என் விலாவிலே போட்டு பார், அவிசுவாசியாயிராமல் எப்படி இரு, விசுவாசியாயிரு. இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவிதத்தில் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், பாடுகள் வரும்போதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தில் தளர்ந்து போகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இயேசுவோடு கூட காணப்பட்ட சீஷருடைய வாழ்க்கையிலேயே படகு எதிர்காற்றினாலே முன்னேறி போகக்கூடாதபடிக்கு காணப்பட்ட வேளையிலே அவர்கள் அவிசுவாசம் தலை தூக்கி எழும்பினற்று. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கதறினார்கள். இயேசு எழுந்திருந்து காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாரியர் என்று சொன்னார். உடனே காற்றும் அமர்ந்தது, கடலும் என்ன செய்தது, இறையாதபடிக்கு அமைதலாக்கப்பட்டது என்று நான் வசனத்தில் வாசிக்கிறேன். நம்முடைய ஜீவிதத்தில் பிரதிகூலங்கள் வரும்போது தான் நம்முடைய விசுவாச எத்தன்மை உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்பதை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தருணமே அதுதான். நாம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையில் நம்முடைய ஜீவிதத்தில் நாம் பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். அடிக்கடியாய் நாம் விசுவாசம் உள்ளவர்கள் தானா? விசுவாசி என்ற பெயர் இருக்கிறது, ஆனால் நமக்குள்ளே காணப்பட வேண்டிய விசுவாசம் காணப்படுகிறதா? விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட
நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 27:13 வசனத்தை நான் வாசிப்போம். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, சங்கீதக்காரனாகி தாவீது இந்த சங்கீதத்தை தொடங்கும் போது கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று தொடங்குகிறார். 4வது வசனத்தில் வரும்போது அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனில் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே என்ன செய்வேன். இப்படியெல்லாம் சொன்ன தாவீது இப்ப இந்த 13வது வசனத்தில் வாசி சொல்லும் போது சொல்கிறார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் என்ன செய்வேன். விசுவாசிக்காவிட்டால் என்ன செய்திருப்போம், கெட்டுத்தான் போவோம். எதை விசுவாசிக்காவிட்டால், கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நல்ல கவனிக்கணும், கர்த்தருடைய நன்மையை நான் என்ன செய்வேன், காண்பேன் என்று நான் என்ன செய்யாதிருந்தால், விசுவாசியாதிருந்தால். கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். அவருடைய நன்மை அளவிடாதது, அளவிட முடியாதது. அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்கிறார், செய்து கொண்டே வருகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, அவர் யாருக்கு நன்மை செய்கிறவர். வசனத்தை வாசிக்கிற வேளையில வசன வீதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 31ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் யாருக்கு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாராம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். 2 கூட்டத்தாருக்கு. முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும், 2வது கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தர் எதை வைத்திருக்கிறார், நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நன்மை என்ன என்று நான் பிறகு சொல்லுகிறேன். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது, இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 நான் வாசிக்கிறோம். நன்மை எங்கே இருக்கிறது, பரலோகத்திலே காணப்படுகிறது. பரலோகத்திலிருந்து தான் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் நமக்கு என்ன செய்கிறார், ஈவாய் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 85:12 நான் வாசிக்கிறோம், கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை என்ன செய்யும், கொடுக்கும் என்று கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை மாத்திரம் தருகிறவர். அவரிடத்தில் யாதொரு தீமையும் இல்லவே இல்லை. தீமையானது ஒன்றும் இல்லை. வசனத்தில் யாதொரு வேற்றுமையான நிழலும் இல்லை என்றுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த காலை வேளையில தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசியாதிருந்தால் நாம் என்ன செய்வோம், கெட்டு போவோம். கர்த்தர் நிச்சயமா எனக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், எனக்கு நன்மைக்காகவே எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறவர். அருமையானவர்களே, யாருக்கு நன்மை வரும்? வசனத்தில் வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போமா? ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே
வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்கிறபடியால் ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் இப்படித்தான் நடக்கிறது. தீமைதாயா எனக்கு நடக்குதுன்னு சொல்ற எத்தனை பேர் உண்டு இந்த கூட்டத்தில்? அவரிடத்தில் உண்மையாய் நாம் அன்பு கூர்ந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய்த்தான் என்ன செய்கிறது? நடக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். தரிசனத்தை கண்டான், தரிசனம் நன்றாய்த்தான் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறுவதற்கு முன்பு பல பாடுகளின் வழியாய் அவன் என்ன செய்தான்? கடந்து போகிறவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய வசனத்திலே அதே யோசேப்பு சொல்லும் போது இவ்விதமாய் சொல்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் என்று நினைக்கிறேன். இந்த வசனத்தை பார்ப்போமா? 20வது வசனம் தான், 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை என்ன செய்தார்? நன்மையாக முடிய பண்ணினார். அப்ப கர்த்தர் தீமை செய்கிறவரா அல்ல. அருமையானே, வசனத்தில் வாசிக்கும் போது எபிரேயருக்கு நிருபத்தில் இவ்விதமாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிப்போம். 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தம் அல்ல, தம்முடைய பரிசுத்தத்திற்கு, நல்லா கவனிக்கணும், தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்ம என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை. முதல்ல பார்த்தா ரொம்ப துக்கமாய்த்தான் தோன்றும். ஆனால் அதில் பழகினவர்களுக்கு, அது நன்மை என்று சொல்லுகிறவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் நன்மையை மட்டும்தான் செய்கிறவராய் காணப்படுகிறவர். நன்மையானதை தருகிற தேவன். அவர் யார் உறுதியாய் பிடித்துக் கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நன்மையானதை கர்த்தர் செய்து மேன்மைப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது என்னென்ன நன்மை கிடைக்கும் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இந்த நன்மை எனக்கு தாரும் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நோக்கி நம்முடைய நன்மைகளுக்காக ஜெபிக்கிறோமா? இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்கிறார். நாம் ஜெபித்திருக்கிறோமா? எதற்கு வேண்டிக் கொள்ள வேண்டும்? வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது
அப்ப எது நன்மையானது? பரிசுத்த ஆவியானவர் நன்மையான ஈவாய் காணப்படுகிறார். ஏன் அது நன்மை என்று சொல்லப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் நன்மை என்று சொல்லப்பட காரணம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தும் நீங்கள் என்னை காணாதபடி நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன செய்வாராம்? கண்டித்து உணர்த்துகிறவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஏன் தேவை? அவர் நம்மை கண்டித்து என்ன செய்கிறவர்? உணர்த்துகிற. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன செய்கிறவர்? கண்டித்து உணர்த்துகிற தேவன். மாத்திரமல்ல, அவர் ஒரு தேற்றரவாளன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் வசனத்தில் வாசிப்போமானால் நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது என்ன வருகிறது? சொல்லுங்கள். இளைப்பாறுதலும் ஆறுதலும் வருகிறது. வருகிறதா என்று சொன்னால் அதற்கு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரிய நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை கொடுக்கிறவர்? ஆறுதலை தருகிற தேவனாய் காணப்படும். அதனால் தான் அவர் தேற்றரவாளன் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப கர்த்தர் நன்மையானது நமக்கு தருகிறாரே, நன்மையானது தேவை என்று நாம் ஜெபிக்கிறோமா? அருமையானே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியமான தேவை. ஏதோ அந்நிய பாஷையில் பேசி துள்ளி குதிக்கிறதற்காக மாத்திரமல்ல, களி கூறுவதற்கு மாத்திரமல்ல. நல்ல கவனிங்க. வசனத்தில் வாசிக்கிற அதே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டார்கள்? அப்ப பரிசுத்த ஆவியில என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு. அப்படி இருக்கா? ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை சந்தோஷத்தினால் என்ன செய்கிறவர்? நிரப்புகிறவர். எப்போ? எல்லாம் இருக்கும்போது அப்படி ஆவியானவர் நிரப்புகிறாரா? சொல்லுங்க. எல்லாம் இருக்கும்போது நமக்குள்ளே சந்தோஷத்தின் ஆவியானவர் வருகிறாரா? அல்லது எப்பொழுது சந்தோஷத்தில் கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார்? வசனத்தை வாசிப்போமா? தேவனுடைய வார்த்தையை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்  கர்த்தருடைய நாமத்துக்காக பாடுபடுகிறதற்கும் 5ஆம் அதிகாரமா வாசிங்கம்மா. 5:40. அவருடைய நாமத்திற்காக
தாங்கள் அவமானம் அடைவதற்கும் பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு என்ன செய்தார்கள்? அப்ப எதுல? பாடுகளிலேயும் என்ன உண்டு? அந்த சந்தோஷம் யார் தான் கொடுக்கிறது? ஆவியானவர் தான் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆவியானவரை புரிந்து கொள்ள அநேகர் இல்லை. ஏதோ தக்க தைய குதிக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் நினைக்கிறார். அது தவறே தவறு. நல்ல கவனியே, ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுது, பரிசுத்த ஆவி உம்மிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்து பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். இப்ப கர்த்தர் பலப்படுத்துகிறார், சாட்சியாய் நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். அந்த ஆவியானவர் செய்கிற ஒரு காரியத்தை நான் சுட்டி காண்பித்து அடுத்த காரியத்துக்குள்ள போக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வாசிப்போம். 6வது வசனத்தை. அவர்கள் பிரியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அப்ப ஆவியானவர் தடை செய்கிறவராயும் காணப்படுகிறார். அவருக்கு தான் எல்லாம் தெரியும். கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் எல்லாம் கர்த்தர் அறிந்தவர். அவர்தான் வசனத்தை சொல்லாதபடிக்கு என்ன செய்தார்? அங்கே தடை பண்ணினார். அடுத்த வசனத்தில் பாருங்க, ஆவியானவர் என்ன செய்தார்? மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போகவே விடல. இதெல்லாம் இன்றைக்கு அநேகருக்கு தெரிவதில்லை. நல்ல கவனிக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. 14வது வசனம், ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஆவியானவர் நடத்துவாரா? ஒரு கேள்வி இன்றைக்கு நம்ம எல்லாருக்குள்ள வரும். ஆவியானவர் நடத்துவாரா? நடத்துகிறவர். அவர் நடத்தின ஒரு அருமையான நபரை குறித்து கர்த்தருடைய வசனத்திலே இருந்து நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. யார் இதை சொன்னது? சொல்லுங்க. ஆவியானவர் சொல்லுகிறவராய் காணப்பட்டார். இந்த அருமையான நாளிலே நான் உங்களோடு சொல்கிற ஒரு காரியம், ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறவர். அவருடைய சத்தத்தை கேட்டால் நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அதற்கு எப்போது நம்முடைய காதுகளை ஆவியானுடைய சத்தத்திற்கு நேராய் திருப்பி கொண்டிருக்க வேண்டும். பேசும் ஆண்டவரே, நான் கேட்கட்டும். நான் உம்மால் என்ன செய்யப்பட வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்யும்? நடத்தும் ஆண்டவரே. இது முதலாவது நன்மை. 2வது நன்மை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நன்மை செய்து வந்தாராம். என்ன நன்மை செய்து வந்தார்? வசனத்தில் வாசிக்கும் போது வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தருகிறவர். எதற்கு மழையையும் தருகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம்
ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் உன் கையிட்டு செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை என்ன செய்கிறவர்? அப்ப எதற்கு மழையை கட்டளையிடுகிறார்? உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்யும்படி? ஆசீர்வதிக்கும்படிக்கு. கர்த்தர் நன்மையானது தருகிற தேவன். வசனத்தில் வாசிக்கிறோம், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய மழை பெய்தால்தான் நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதுவும் கர்த்தர் எதை செய்கிறாராம்? முன்மாரியையும் பின்மாரியை ஏற்ற காலத்திலே தருகிற கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. அதினதின் காலத்திலே கர்த்தர் முன்மாரியையும் பின்மாரியையும் கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல நிலத்தை உழுது போடுகிற ஒரு விவசாயி முதலாவது அவனுக்கு மழை பெய்து விட்டால் ஏர் பூட்டி உழ ஆரம்பித்து விடுவான். அப்பொழுது முதலாவது மழை முன்மாறி பெய்திருக்கிறது என்று அர்த்தம். விதையை விதைப்பார். அறுவடை சமயத்திற்கு முன்பாக மற்றொரு மழை பெய்யும். அப்பொழுதுதான் கதிர்கள் எல்லாம் என்ன செய்யும்? முற்றி நல்ல பலன் கொடுக்கும். அது ஒரு பின்மாறி. இந்த காலை வழியில கர்த்தர் நமக்கு முன்மாரியையும் தருகிறார், பின்மாரியையும் கர்த்தர் தருகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நன்மை ஆகிய மழையை கர்த்தர் வருஷிக்கப்படுகிறார். விக்கிரகங்கள் மழையை வருஷிக்க பண்ணுமோ? கர்த்தராகிய நான் அல்லவோ ஜனத்திற்கு மழையை என்ன செய்கிறவர்? வருஷிக்க பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் மழையை அதினதின் காலத்தில் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். வசனத்தில் என்ன வாசிப்போமானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை என்ன செய்வீர்கள்? புசிப்பீர்கள். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் எதை புசிப்பீர்கள்? தேசத்திலே நன்மை இருக்கிறது. கர்த்தர் தேசத்திலே நன்மையை வைத்திருக்கிறார். அந்த நன்மையை நமக்கு ஈவாய் கொடுக்கிற கர்த்தர். என்ன நன்மை தேசத்திலே நன்மை இருக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் வாசிப்போமா? 12வது வசனத்தை. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக என்ன செய்வார்கள்? ஓடி வருவார்கள். அவர்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி என்ன செய்வதில்லை? தொய்ந்து போவதே இல்லை என்று வேதம் சொல்கிறது. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை என்ன செய்வீர்கள்? புசிப்பீர்கள். என்ன நன்மை? அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அருளும் நன்மையாகிய கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் ஆகிய இந்த நன்மைக்காக என்ன செய்வார்கள்? இப்ப தேசத்தில் இந்த நன்மை எல்லாம் இருக்கிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மனம் பொருந்தி கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்கிறோமா? தேவ வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்திற்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் கர்த்தர் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதிக்க போதுமானவராய் காணப்படுகிறார். தேசத்தில் நன்மை பரம்பி கிடக்கிறது. அது நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 8 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து வாசிப்போமா? உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம்.
அது கோதுமையும் கோதுமை திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேசமும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்று உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்க இத்தனை நன்மைகளையும் கர்த்தர் தேசத்தில் என்ன செய்திருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனத்திற்காக வைத்திருக்கிறார். ஆனால் தான் கர்த்தர் சொன்னார், நான் போய் பார்த்து வந்த அந்த நல்ல தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். மோசே ஜனங்களை, அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாரை ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் அதனுடைய ஆசீர்வாதங்களை கூறுகிறார். அந்த ஆசீர்வாதத்தின்படியே அந்தந்த கோத்திரத்திற்கு எந்த பாகம் கிடைத்ததோ அதிலெல்லாம் அந்த நன்மை உண்டாயிருந்தது. நான் அதற்குள்ளே பிரவேசிக்க விரும்பவில்லை, நேரம் கடந்து போயிட்டோம். கர்த்தர் நமக்கு நன்மையானது தருகிறவர். கர்த்தர் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். இதை பார்க்கல இன்னும் ஒரு நன்மை ஒன்று உண்டு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 18:22. மனைவியை கண்டடைகிறவன் எதை கண்டடைகிறான்? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். மனைவி வருகிறது என்னது சொல்லுங்க. 128ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போமா? 128ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் எப்போ சொல்லுங்க. நீங்க தானே பைபிள் வச்சிருக்கீங்க, என்ன பார்த்து பிரயோஜனம் இல்லை, பைபிளை பார்த்து சொல்லுங்க. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். எப்போ? அடுத்த வசனம் பதில் சொல்லுது. அதுக்கு என்ன வசனம்? உன் மனைவி. இப்போ வாலிப பையனை பார்த்து ஒருத்தனும் புருஷன்னு சொல்றது இல்லை. என்ன சொல்றாங்க? பல விதங்களிலே சொல்றாங்க. அவன் அப்படியே சும்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தா வெட்டி பய அப்படிம்பாங்க. வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்க பய பல பெயர்கள். நான் அதெல்லாம் இப்போ சொல்ல விரும்பலை, நேரம் போயிடும். ஆனால் ஒன்று, புருஷன் என்கிற ஒரு அந்தஸ்தை கொடுப்பதே யார்தான்? மனைவி தான். அதனால தான் வசனத்தில் சொல்லுகிறார், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தரிடத்தில் என்னத்தையும் பெறுகிறான். கர்த்தரிடத்தில் எதுக்கு தயவுங்க சொல்லுங்க. அம்மா தான் சொல்லணும். சில புருஷன்மார் சொல்லுவாங்க, என்னைக்கு இவளை கட்டிட்டு வந்தனோ அன்னைக்கு எனக்கு பிடிச்சது தலை வேதனை, மாறவே மாட்டேன். நீங்கள் தலைவேதனையாக இருக்கீங்களா அல்லது நன்மையானதாய் காணப்படுறீங்களா? நல்ல கவனிக்கும். புருஷன்மாருக்கு நாம் எப்போது எப்படி இருக்கணும்? ஆதரவுள்ளவர்களாய் காணப்படணும். அவர்களை தேற்றுகிறவர்களாய், தைரியப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படணும். சாராள் அதற்கு நல்ல உதாரணம். இன்னைக்கு சாராள்னு பேர் இருக்கு, ஆனால் அந்த குணம்தான் இல்லை. என்ன குணம்? நான் சபையில் இருக்க சாராளை சொல்ல, வேதத்தில் இருக்க சாராளை சொல்ல. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசி. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த யாரு சொல்லுங்க? ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஸ்திரீகள் என்று பெயர் பெறணும். அப்படின்னு என்ன இருக்கணும் சொல்லுங்க. உங்க வாயின் வார்த்தை தான் ரொம்ப கவனமா இருக்கணும். வாயின் வார்த்தை தான் இன்னைக்கு நம்முடைய பரிசுத்தத்தை என்ன செய்கிறது? கெடுத்து போடுகிறது. வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் பேச வேண்டும். வசனத்தில் சொல்லுகிறது, இப்படியே பூர்வத்தில்
தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை என்ன செய்தார்கள்? அப்ப கீழ்ப்படிதல் என்னவாயிருக்கிறது? ஒரு அலங்காரமாய் காணப்படுகிறது. அடுத்த வசனத்துல அந்தபடி சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவளுக்கு என்ன செய்தால்? புருஷனை எப்படி கூப்பிட்டா சொல்லுங்க? எங்கீங்க உங்க வீட்டுக்காரரு அவனா அப்படிங்கிற ஆட்களுன்னு இருக்காங்க. நான் ஒரு ஊழியக்காரருடைய வீட்டுக்கு போனேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் கேட்டேன், சிஸ்டர் பாஸ்டர் இருக்காரான்ட்டு. அவன் புறத்து போய், அவன் எங்கே போய்? நான் சொன்னேன், எந்தா சிஸ்டர் இங்கே பறையணும் அப்படின்னு கேட்டேன். அதே பாஸ்டர் அவன் புறத்து போய் மறுபடியும் அதே சொல்கிறாங்க. அப்போ பார்த்து ஒரு பட்டி வந்துச்சு, நாய். இதா பட்டி வருதுங்கிறாங்க. அது அவங்க பாஷையில் சரி, நான் இல்லைன்னு சொல்ல, நான் குற்றமாய் சொல்லலை. ஆனால் பாருங்கள், இப்படிப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் இருக்கக்கூடாது. மலையாளத்தில் அதெல்லாம் சரிதான், ஆனால் தமிழில் வரும்போது அதுக்கு மதிப்பு மரியாதை வேறு வித்தியாசமாக இருக்குது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய புருஷன்மாரை ஆண்டவன் என்று சொல்லி அவளுக்கு கீழ்ப்படிந்த. இப்போ என்னன்னா, டேவிட் வாடா, கிளி தான் கூப்பிடும். நம்ம விசுவாசி ஒருத்தர் இருந்தார், அவர் வீட்டில் ஒரு கிளி இருக்கும். நாங்கள் போனால் போதும், டேவிட் டேவிட் அப்படிங்கும், கூப்பிட்டுரும். உள்ளேருந்து அந்த சகோதரன் என்ன செய்வார்? ஓடி ஒரு பாஸ்ட் வந்திருக்காரு, சரியாக வருவார். இப்போ யோசித்து பாருங்க, கிளி தான் பேரை சொல்லி கொடுத்து பேர் சொல்லுதுன்னா, புருஷன்மாரை யாரும் பேர் சொல்கிறாங்க? மனைவிமாரும் பேர் சொல்கிறாங்க. பழைய காலத்தில் எல்லாம் மணாளனே, ஆண்டவனே, எஜமானரே என்றெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் அப்படி சொல்லாட்டியும் பரவாயில்ல, அவர்கள் என்று சொல்லி சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும். நல்ல கவனிப்போம். இந்த காலை வேளையில் நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் நன்மையானது தருகிறவர். நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ கர்த்தர் விசுவாசிக்காவிட்டால் எதை தருவார் என்று? நன்மையை தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? கெட்டுத்தான் போவீங்க. அப்போ நாம் விசுவாசிக்க வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? நன்மையை தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது காரியத்துக்குள்ளே போவோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11 முதற்கொண்டு 13வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11 முதற்கொண்டு. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு போதும். வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, சத்தியத்தை விசுவாசியாமல். அப்ப சத்தியத்தை விசுவாசிக்காவிட்டால் என்ன நடக்கும்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆக்கினை தீர்ப்பு உண்டு. எது சத்தியம்? முதலாவது சத்தியம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு சொல்லும்போது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் என்ன செய்யார்? வரான். அப்ப அவர் சத்தியம். அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறோமா? நீங்க ஏற்கனவே வசனத்தை வாசித்தீங்க. என்ன வசனம்? யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்தீங்க. வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எது பாவம்? வாசிங்க. அடுத்தது, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால். அப்ப சத்தியமாகிய கிறிஸ்துவை விசுவாசியாதது என்னவாயிருக்கிறது? பாவம். நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு ஒரு பைபிள் ஸ்டடியை சொல்லுகிறது போல பேசுகிறேன். நல்ல கவனிங்க. சத்தியத்தை விசுவாசிக்காவிட்டால் ஆக்கினை தீர்ப்பு.
இயேசுவை விசுவாசிக்காவிட்டால், சத்தியமாய் இயேசுவை விசுவாசியாவிட்டால் நாம் என்ன செய்வோம்? ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாய் நாம் மாறிவிடுவோம். சத்தியத்தை நாம் விசுவாசித்தால் என்ன கிடைக்கும்? யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலேயும் 36வது வசனத்தில் வாசிக்கும் போது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும் என்று எழுதப்பட்டது. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? விடுதலை ஆவீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? அப்ப கிறிஸ்துவாகிய சத்தியத்தை யார் அறிந்தார்களோ அவர்களுக்கு முதலாவது கிடைப்பது என்ன? விடுதலை கிடைக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோய்களிலே இருந்து விடுதலை, எல்லாவற்றிலே இருந்து விடுதலை தருகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். சத்தியமாய் இயேசுவை அறிய வேண்டும். அந்த சத்தியம் எது? வாசிப்போம். யோவான் 17:17 வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே என்னவா இருக்கிறது? என்ன பாஸ்டர் குழப்பறீங்க? இயேசுதான் சத்தியம் சொல்றீங்க, இப்ப வசனம் சத்தியம் சொல்றீங்களே. அதுக்கும் வருகிறேன். வாசிப்போம். யோவான் 1:1 வாசி. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை தான் என்ன ஆயிற்று? மாம்சம் ஆயிற்று. இப்ப வார்த்தை என்பது யார்? கிறிஸ்து. கிறிஸ்துவாகிய வார்த்தை தான் மாம்சமாகி இப்பொழுது கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? எத்தனை பேருக்குள்ள வாசமாயிருக்கிறார் இந்த சத்திய வார்த்தை. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு மது வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தேன்? வைத்தேன். சத்தியம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுது. உம்முடைய சத்தியத்தினாலே, வசனத்தினாலே அவர்களை என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். வசனத்தை பாருங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும்படியாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை என்ன செய்திருக்கிறார் பாருங்க. அப்ப வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது நாம் என்ன அடைவோம்? இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. இயேசுவை போலவே மாறிவிடுவோம். ஆனால் இன்றைக்கு நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? வசனம் அங்க சொல்லுகிறது. 11வது வசனத்தை 12வது வசனத்தை வாசிங்க. விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே என்ன செய்வார்? விசுவாசிக்காத ஜனத்திற்குள்ளே கொடிய வஞ்சகத்தின் ஆவி வரும். அவர்கள் தான் இன்றைக்கு அநேகரை என்ன செய்கிறவர்கள்? வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். சினிமா பாட்டு பாடுறதெல்லாம் தப்பே இல்லை, சினிமா பார்க்கறதும் தப்பு இல்லை. இன்றைக்கு போதகர்கள் சபையிலேயே சினிமா பாட்டை பாடுறாங்க மற்றவங்களுக்கு முன்பாக. நல்ல கவனிக்கிறது. பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தம் எங்கே காணப்படுமோ அங்கேதான் கர்த்தர் வாசமாயிருப்பார். பரிசுத்தம் இல்லாத இடத்துல கர்த்தர் விலகி போகிறவராய் காணப்படும். அவர் உங்களிடத்தில் அசுசியான காரியங்களை கண்டு விலகி போகாதிருக்கும்படி உங்கள் பாளையம் எப்போதும் எப்படி இருக்கட்டும்? சுத்தமாய் பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த காலை வேளையில சத்தியத்தை அறிந்திருக்கிறோம்.
அந்த சத்தியத்தின் நன்மை என்ன? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்கிக் கொள்ள மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். பார்த்தீங்களா? எதற்கு தங்கள் செவியை விளக்குவார்கள்? சத்தியத்திற்கு. சத்தியத்தை கேட்க பிரியமே இல்லை. சில பேருக்கு சபைக்கு வந்தால் நல்ல உறக்கம் வருது, நல்ல கொரட்டை ஒன்று தான், சத்தம் காணலை. ஆனால் என்ன செய்கிறாங்க? தூங்குறாங்க. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வசனம் அவங்கள தூங்க வைக்கிறது எது? பிசாசு ஆறாரோ பாடி தூங்க வைக்கிறான். நீ அந்த வசனத்தை கேட்டால் நீ ரட்சிக்கப்பட்டுருவே, பரலோகத்துக்கு போயிடும். நீ போகாதே. அருமையானே, சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். நீங்களோ சத்தியத்தை அறிந்து சத்தியத்திற்கு ஏற்றபடி நடப்பீர்களானால் அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதாய் காணப்படும். வசனத்தை வாசிப்போம். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். வசனத்தை வாசிக்கலாமா? 13வது வசனத்தை வாசிப்போம். இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது. இது முகாந்திரமாக அவர் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி அவர்களுக்கு கண்டிப்பாய் கடிந்து கொண்டு சொல்லு. இப்ப விசுவாசத்திலே நாம் ஆரோக்கியமாகணுமானால் சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். சத்தியத்திற்கு செவியை விளக்கிறது யார்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3:1. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன். இப்ப யார் மயக்கிறது? பிசாசு மயக்கிறவனாய் காணப்படும். எதற்கு கீழ்ப்படியாமல்? வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? 5ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் பிசாசு. இன்றைக்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு தடை செய்கிறவனாய் காணப்படுகிறார். நாமோ சத்தியத்தை கை கொண்டவர்களாய் சத்தியத்திற்கு கீழ்ப்படியவர்களாய் காணப்படுவோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால் செலுத்தத்தக்க வேறொரு பலி நீ இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும். பார்த்தீங்களா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் என்னதான் வரும்? நியாய தீர்ப்பு தான் வரும். நியாய தீர்ப்புக்கு விலகி ஜீவிக்க கர்த்தர் நமக்கு தயை பாராட்டுவாராக. அந்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய். போதுமா? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில என்ன செய்யணும்? யார் கட்டணும்? ஒரு யுத்த வீரன் கட்டணும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்காய் போராளிகளாய் காணப்படுகிறோம். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் கூட நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. நாம் அவைகளை ஜெயிக்கத்தக்கதா இவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்?
தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ள. அதுல ஒரு சர்வாயுத வர்க்கம் தான் சத்தியமாகிய கச்சை. வசனமாகிய கச்சையை நம்முடைய அறைகளில கட்டி கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அதே எபேசியர் 4:15. ஆனபடியினாலே ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக. அப்ப சத்தியத்தை கை கொண்டால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. வசனம் வாசித்தீங்கல்ல, புரியலையா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலேயும் நாம் என்ன செய்யும்படி வளருகிறவர்களாயிருக்கும்படிக்கு அப்படி செய்தார். இந்த சத்திய வசனம் எதற்கு கொடுக்கப்பட்டது? இயேசுவை போல மாறுவதற்கு, வேற எதுக்கும் அல்ல. கிறிஸ்து இயேசுவை போல நம்முடைய திவ்ய ஸ்வபாவம் மாறுவதற்கு, அவருக்கு ஒப்பாய் நாம் மாற்றப்படுவதற்கு தான் இந்த சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் இந்த சத்தியத்தை கை கொள்வார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்வார்கள்? வளருகிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்படியா வசனம்? வாசிப்போமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் சத்தியத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எதற்கு? நீங்கள் என்ன செய்யும்படி? வளருகிறதற்கு. அப்ப நம்ம அந்த வசனத்தை எவ்வளவு வாசிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டிய வசனம் என்று உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. அது எல்லாம் வாசிக்கிறீர்களா? பாஸ்டருக்கு வேலை இல்லை, அதனால என்ன செய்யறாரு? வசனத்தை அனுப்புறார். அதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள் தெரியுமா? வசனத்தை வாசிக்கணும். நமக்குள்ள ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய வசனத்தின் மேல் ஒரு தாகம் காணப்பட வேண்டும். வாசித்தால் தான் நாம் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்ய முடியும்? அவரை போல நாம் வளர முடியும். நீ 3வது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மார்க் 16:15வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ, எதை விசுவாசியாதவனோ? சுவிசேஷத்தை விசுவாசியாதவனோ. சீஷர்கள் புறப்பட்டு போய் எங்கும் என்னத்தை பேசினார்கள்? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். என்ன சுவிசேஷம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சுவிசேஷம் அறிவித்தார்கள். இந்த சத்திய சுவிசேஷத்தை விசுவாசியாவிட்டால் என்னது கிடைக்கும்? ஆக்கினை தீர்ப்பு கிடைக்கும். விசுவாசிக்கிறவனோ என்ன செய்யவான்? ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. சுவிசேஷத்தை நாம் விசுவாசித்து ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். சுவிசேஷம் நாம என்னங்க சுவிசேஷம்? சொல்லுங்களேன். எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். நீங்களே சொல்லுங்க. இங்கிலீஷில் என்ன? அதுவும் தெரியல. சொல்லுங்க. காஸ்பல். அந்த காஸ்பலை 2ஆ பிரிச்சா கோ அண்ட் ஸ்பெல் இருக்கும். போய் என்ன செய்? பிரசங்கம் பண்ணு. காஸ்பல்னா என்னது தமிழ்ல? சுவிசேஷம். அதானே சரியான தமிழ்ல சொல்லுங்க. சுவிசேஷம் என்னது?
நல்ல வார்த்தை. என்னது? நல்ல வார்த்தை. இந்த உலகத்தில் ஏதாவது நல்ல வார்த்தை இருக்கா? பேப்பரை திறந்து பாருங்க, டிவியை திறந்து ஆன் பண்ணி பாருங்க, நல்ல வார்த்தை வருதா? தாய்லாந்தில் 30 அடி மாடி இடிஞ்சு விழுந்து 1000 பேர் செத்து போனாங்க, பூகம்பம் வந்துச்சு, செத்து போனாங்க. நல்ல வார்த்தையா அது? ரோட்டில் நடந்து போன பெண்ணிடத்துலேருந்து செயினை பறிச்சுட்டு போனா அது நல்ல வார்த்தையா? பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, அது நல்ல வார்த்தையா? வீட்டை கொள்ளையடிச்சாங்க, அது நல்ல வார்த்தையா? சொல்லுங்க. உலகத்தில் எதுவும் நல்ல வார்த்தையே இல்லை. நல்ல வார்த்தை ஒன்று உண்டானால் நீங்களும் நான் வைத்திருக்கிற இந்த வேதாகமம் தான். கிறிஸ்துவே குட் நியூஸாய் காணப்படுகிறார். அருமையானே, சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன அது தெரிஞ்சுக்கலாமா? வாசிப்போமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 16:26. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய பாருங்க. அப்ப சுவிசேஷங்கிறது என்னது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் தான் சுவிசேஷம். புரிஞ்சுதா? நான் நேற்று ராத்திரி தான் கண்டுபிடிச்சேன். நான் உண்மையை சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பொய் சொல்லலை. நேற்று ராத்திரி இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்கிட்டே வந்தேன். திடீர்னு இந்த இடத்துல வந்தபோது என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. என்னடா, நாளைய பிரசங்கத்துக்கு இது ஒரு வசனம் கிடைச்சதேன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். ஏன் தெரியுமா? அங்க சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாய் என் சுவிசேஷம். அப்ப சுவிசேஷம் யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஹிஸ்டரினா எதை குறிச்செல்லாம் சொல்றாங்க? காந்தியை குறித்து ஹிஸ்டரி, ஜவஹர்லால் நேருவை குறித்து ஹிஸ்டரி, இந்தியாவை குறித்து ஹிஸ்டரி, பல தேசங்களை குறித்து ஹிஸ்டரி இருக்கு. ஆனால் அந்த ஹிஸ்டரி எல்லாம் ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், மறக்கப்பட்டு போகும், ஒன்று இல்லாமல் போய்விடும். ஆனால் கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒரு நாள் என்ன செய்யாது? அழிந்து போகவே அழிந்து போகாது. கிறிஸ்தவத்தை அழிக்க, கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்க, வேதாகமத்தை அழித்து போட எத்தனையோ பேர் எழும்பினார்கள். கார்ல் மார்க்ஸ் வேதாகமத்தை சுட்டெரித்த மனுஷன். ஆனால் அதே கார்ல் மார்க்ஸுடைய வீட்டில் இன்றைக்கு வேதாகமம் அச்சிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படியானால் சுவிசேஷத்தினுடைய வலிமை எவ்வளவு மேன்மை! கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதற்கு அது பெரிய சாட்சி. இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷம். இன்னும் அதை கொஞ்சம் ஆழமாய் வாசிக்க வேண்டுமானால் 2 தீமோத்தேயுக்கு போவோமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இது முழு காஸ்பலும் அடங்கி இருக்குங்க. என்ன முழு காஸ்பல்? தாவீதின் சந்ததியில் கிறிஸ்து எதிலே பிறப்பார்? தாவீதின் சந்ததியிலே, தாவீதின் ஊரிலே பிறப்பார். முதல் சுவிசேஷம் வந்துருச்சா? இயேசு எதிலே பிறப்பார் என்று சொல்லி அடுத்தது அது சொல்லும்போது சொல்கிறார், என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து என்ன செய்யப்பட்டார்? எழுப்பப்பட்டார். முழு காஸ்பல். இயேசு யாருக்காய் பிறந்தார்? மனுக்குலத்திற்காக, ரட்சிப்புக்காக. அதற்காக அவர் என்ன செய்தார்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார். அவரை விசுவாசிக்கிற எவரும் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவர்களாய் காணப்படுவார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவாகிய சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். கொஞ்சம் வேகமாய் போயிடுவோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி அது நம்மிடத்திலே துவங்கினால் தேவனுடைய
சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இன்னைக்கு அநேகர் கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்தால் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:7. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனை உங்களுக்கு கொடுக்க எப்படி இருந்தோம் பார்த்தீங்களா? அப்ப எதை கொடுத்தார்களாம்? சுவிசேஷம். அப்போஸ்தலர்கள் கொடுத்தோம் என்று சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:4. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கு பிரியம் உண்டாக. அதனால இந்த வசனத்தை பேசுறேன் ஐயா. இல்லாட்டி எங்களுக்கு கதை சொல்ல தெரியும். எங்களுக்கு கதை தெரியாதுன்னு நினைச்சிங்களா? தெரியும். ஆனால் அந்த கதை ஒரு மனுஷனை என்ன செய்யாது? ரட்சிக்காது. வசனம் சுவிசேஷம் ஒன்றுதான் ரட்சிக்கும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:8. பிறந்த இயேசு என் சுவிசேஷத்தின்படியே போதுமா? அப்ப இந்த சுவிசேஷம் கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். அந்த சுவிசேஷத்தை அறிவதனால நமக்கு என்ன வரும்? வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். எதை அறியணும்? சத்தியத்தை அறிய வேண்டும். அவருக்கு அது சித்தமான காரியம். எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும். நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும். முதலாவது ரட்சிப்பு, 2வது முழுகி ஞானஸ்நானம் பெறுதல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுதல், வேறுபட்டு ஜீவிப்பது, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவது, ஜெபம் பண்ணுவது, உபவாசிப்பது, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருப்பது என்கிறதான உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த உபதேசத்தில் நிலைத்திராதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாய் காணப்படுவான். கடைசியை ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால். நன்றா கவனிங்க. சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னேன். 2வது சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னேன். 4வது காரியம், இயேசுவை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இங்கே இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு யார்? தேவனுடைய ஒரே பேரான குமாரன். வசனத்தில் நான் வாசிக்கும் போது பிலிப்பியருக்கு நிருபம், அவருக்கு தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணல. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம். தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில் மனுஷர் சாயலானார். மனுஷ ரூபமாயிருந்தும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. பார்த்தீங்களா? அந்த இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காய் வந்தார்? மனு குலத்தை என்ன செய்யும்படிக்கு? ரட்சிக்கும்படிக்கு. யோவான் 3:16 நமக்கு நன்றாய் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால், வசனம் இருக்கா? இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. அப்படியா சொல்றீங்க? வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். ஐயோ பயங்கர! அதனால தான் நான் சொல்லவே இல்லை. என்னது? கர்த்தரிடத்தில் அன்பு கூறாவிட்டால் அவன் எப்படிப்பட்டவன்? நாம் சபிக்கப்பட்டவர்களாய் போய்விடாதபடிக்கு, நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட, நாம் சத்தியத்தை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படும். கிறிஸ்துவை விசுவாசியாவிட்டால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு. மாத்திரமல்ல, வாசிப்போம் 3 அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போமா? யோவான் 3:36. பைபிளை கொஞ்சம் தூக்கி வச்சு வாசிமா. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். இங்க பாருமா, நான் சொல்றது என்னன்னு நீ குனிஞ்சிட்டு வாசினா எனக்கு கேட்காது. அதுக்கு தான் சொல்றேன். பைபிளை கையில் எடுத்துட்டு வாசி. வாலிப பிள்ளைகள் இருக்காங்கன்னு தான் பேர். ஒருத்தர் பைபிளை திறக்கிறதும் இல்லை, வாசிக்கிறதும் இல்லை போல இருக்கு. வாசிங்க 36. நீங்க தான் வாசிங்கம்மா. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை என்ன செய்ய மாட்டான்? ஜீவனை என்னது? பரலோகத்தையே காண மாட்டான். அதுதான் நித்திய ஜீவன். அப்ப குமாரனாய கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் எதை காண முடியும்? ஜீவனை பரலோகத்தில் காண முடியும். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னாரே, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துல சேர்த்து கொள்வேன் என்று சொன்னாரே. அந்த இடத்துக்கு போகணும்னா யாரை விசுவாசிக்கணும்? பாஸ்டர் விசுவாசித்தா போதும், அவர் கூட்டிட்டு போயிடுவாருங்க. அவர் ரொம்ப பரிசுத்தவான். அப்படியா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு சிலர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுறேன். யார் பாஸ்டர் அப்படி சொல்றாங்க? என்கிட்ட தனியா வந்து கேளுங்க, சொல்றேன். கூட்டத்தில் சொல்லி இது எல்லா இடத்துக்கும் போகும். அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை. அது ஏமாற்று வேலை. எல்லாரும் இப்படிப்பட்டவர்கள் தான். சொல்லுங்க, மாம்சமானவர்கள் தான். எனக்குள்ளும் பலவீனம் உண்டு. எனக்குள்ள இருக்கிற பலவீனம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப கோவப்படுவேன். கோவப்படுற மனுஷன். ஆனாலும் சாந்தமாக அவங்க முன்னாடி நின்று கர்த்தருடைய வசனத்தை சொல்லிட்டு இருக்கேன். நெசமாக பார்த்தா பாஸ்டர், உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படி தான் இருப்பேன். நல்ல கவனிங்க. நான் என் வாழ்க்கையை உண்மையை திறந்த புஸ்தகமாய் சொல்கிறேன். என்னிடத்துல என்ன உண்டு? அந்த கோபம் உண்டு. நான் கர்த்தரிடத்தில் கேட்குறேன், ஆண்டவரே அந்த கோபம் வராதபடிக்கு என்ன செய்யும்? தடுத்து ஆட்கொள்ளும். எல்லாரும் மனுஷர் தான். நமக்குள்ள ஏதோ ஒரு பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்று, நாம் யாரும் போதகரை நம்பி பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுதான் நம்ம என்ன செய்ய போகிறார்? சொல்லுங்க, வசனம் அப்படி இருக்கா? நான் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில், அவர் தான் கூட்டிட்டு போறவர். எந்த பாஸ்டும் கூட்டிட்டு போக முடியாது. எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் என்று சொல்கிற ஒரு மனுஷனும் கூட்டிட்டு போக முடியாது. கர்த்தர் தான் உங்களை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறவர். அப்ப குமாரனை விசுவாசிக்கிறவன் ஜீவனை காண்பான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பது இல்லை. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 5வது, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்குமா. நல்ல கவனிங்க. 5 அதிகாரம் 38வது வசனம் அதோடு முடிக்கிறேன். வாசிங்க 5:38. யோவான், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினால் அவருடைய வசனம் உங்களில் என்ன செய்கிறது இல்லை? இயேசுவை விசுவாசியாதபடியினாலே அவருடைய வசனம் நமக்குள்ள என்ன செய்கிறது இல்லை? தரித்திருக்கிறது இல்லை. கடைசி வசனம் 8வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 8:24.
ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் பாவங்களிலே சாவீர்கள். போதும். நல்ல கவனிங்க. நான் விசுவாசியாவிட்டால் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. நான் விசுவாசிக்க வேண்டிய காரியத்தை இந்த காலை வேளையில கர்த்தருடைய வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்டோம். முதலாவது, நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். இரண்டாவது காரியம், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். நாலாவது, இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் விசுவாசிப்போம் என்று சொல்லி அறிக்கை செய்வோமா? ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மனுஷன் சொன்னா, நான் விசுவாசிக்கிறேன், ஆகிய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டது போல கேட்போம். நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நன்மையை காண்போம் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்போம் என்று சொன்னோம். நீர் நன்மை செய்கிற ஆண்டவர். நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னி, சுவிசேஷம் எங்களுக்கு கர்த்தாவே இயேசுவாய் காணப்படுகிறேன். நாங்கள் உம்மை விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை விசுவாசிக்க, சுவிசேஷத்தை விசுவாசிக்காவிட்டால் எங்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டும். கர்த்தாவே, நாங்கள் வசனத்தை விசுவாசிக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், குமாரனா இயேசுவை விசுவாசிக்க எங்கள் ஒவ்வொருக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். நாங்கள் விசுவாசியாவிட்டால் என்ன சம்பவிக்கும் என்று இந்த காலைவெளியில் எங்களோடு தெளிவாய் நீர் பேசியிருக்கிறேன். நாங்கள் உண்மையில விசுவாசித்து உம்மை பின்பற்ற எங்கள் ஒவ்வொருக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.